Pyramid Wilma Chef Hunt, the future of flavors. අනාගත සුපවේදීන් සොයා යන පිරමීඩ් විල්මා චෙෆ්ස් හන්ට් වැඩමුළු මාලාවේ අති සාර්ථක සිව්වැනි වැඩමුළුව පවත්වුණේ මඩකලපුව දිස්ත්‍රික්කය කේන්ද්‍ර කර ගනිමින් එහි සුවිශේෂී අවස්ථා වෙතටයි දැන් යොමු වෙන්නේ. නිවුස් ෆස්ටා පිරමිඩ් විල්මා ආයතනය එක්ව සංවිධානය කරනු ලබන පිරමිඩ් විල්මා චෙෆ් හන්ට් වැඩසටහනේ සිව්වැනි වැඩමුළුව මෙවර මඩකලපුව රිවේරා රිසෝට් හෝටල් පරිශ්‍රයේදී පැවැත්වුණා. අනාගත සූපවේදීන් සොයන ගමනේ මෙම වැඩමුළු මාලාව සඳහා ශ්‍රී ලංකා සූපවේදී සංගමය ඔවුන්ගේ පූර්ණ දායකත්වය ලබා දෙන අතරම ජාතික ආධුනිකත්ව හා කාර්මික පුහුණු කිරීමේ අධිකාරියද තම පූර්ණ සහයෝගය ලබා දෙනවා. எந்த இதில் சொன்னால் நம்ம ப்ரொடக்ஷன் எல்லாம் வாருது உங்களோட குசினிக்கு தேவையான இல்லாட்டி சமையலுக்கு தேவையான பொருட்கள் தான் நம்ம செய்கிறது. அதனால நம்ம நினைச்சது இதுக்கு நம்ம முன்காலத்துக்கு தேவையான இப்போ உங்களோட நம்ம இவர் சொன்ன மாதிரி இந்த வருஷத்துக்கு மட்டும் வந்திருக்கு 18 lakhs விசிட்டர்ஸ் ஃபாரினர்ஸ். அப்போ அந்த ஃபாரினர்ஸ்களுக்கு சொல்ல மாதிரி 25 lakhs இந்த வருஷத்துக்கு வர இருக்கிறது. அந்த ஃபாரினர்ஸ்மார்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு சமையல் செய்கிறதுக்கு நம்மளுக்கு இருக்க ஹோட்டல்களுக்கு இருக்கிற இப்போ இருக்கிற செஃப்மார்கள் பத்தாமல் போயிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் வந்து செஃப்மார்கள் எல்லாம் இங்கேருந்து வெளியே போயிட்டு, அதனால இன்னும் ஒன்று இதில் உங்களுக்கு இது பண்ணிக்கலாம். நல்லா செஃப்பா இல்லாட்டி ப்ரொஃபஷனல் செஃப்பா நீங்கள் உங்களோட வாழ்க்கை ஸ்டார்ட் பண்ணால் உங்களுக்கு வெளியூருக்கு போயிட்டு இதுக்கு மேலே நல்லா சமைக்கலாம். அதனால இந்த இது உங்களுக்கு நடக்க வேண்டும்னு சொல்லி நம்ம மேனேஜ்மெண்ட் டிசைட் பண்ணி அதுக்கு தேவையான காரணத்துக்கு செய்கிறதுக்கு நம்மளுக்கு நல்ல மீடியா ஒன்று தேவைப்படுற நேரத்தில் இதுக்கு இருக்கிற ப்ரொஃபஷனல் ஐடியாஸ், ப்ரொஃபஷனல் எக்ஸலண்ட் இது இருக்கிற மீடியா கம்பெனி ஒன்று நம்ம தேர்க்கிற நேரத்தில் அதுக்கு நம்மளுக்கு வந்த ஃபர்ஸ்ட் ஐடியா தான், நம்ம மேனேஜ்மெண்ட்க்கு வந்த ஐடியா தான் சீரியஸ் நியூஸ் ஃபர்ஸ்ட் அவரோட சேர்ந்து இது செஞ்சால் நம்மளுக்கு இது செஞ்சுக்கலாம். என்ன தெரிந்தா அவங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கு வேற இந்த செஃப் இது செய்யறதுக்கு வேண்டிய மற்ற காரணம் தான் இந்த இது தெரிஞ்ச யார் சார் நம்மளுக்கு இருக்கணும். அதனால நம்ம இந்த ஸ்ரீலங்கா செஃப் அசோசியேஷனில் இல்லாட்டி செஃப் கில்டில் இவங்க அந்த அதிகாரிகளோட சேர்ந்து இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இது செய்யறதுக்கு முடிக்க காரணம் நான் சொன்னது 20 வருஷம் நம்ம கம்பெனிக்கு இருக்கிற இந்த இதனால நான் உங்களுக்கு கொஞ்சம் நம்ம கம்பெனி பற்றி சொல்லித்தாரேன். உங்களுக்கு சில நேரம் நீங்கள் தெரிஞ்சிருக்கும் நம்ம கம்பெனி என்னன்னு சொல்லி. நம்ம கம்பெனி வந்து பிரமிட் வில்மா இது ஸ்டார்ட் பண்ணது வந்து 2005ல் இப்போ வந்து 20 இயர்ஸ். நம்ம முதல்ல பிரமிட்னு இலங்கையில் கம்பெனியும் வில்மா இன்டர்நேஷ்னல்னு சொல்லி சிங்கப்பூர் கம்பெனியோட சேர்ந்து கொலபரேஷனோட நடந்தா இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. நம்ம கம்பெனியால் ப்ரொடியூஸ் பண்ணுறது முதல்ல நம்ம செஞ்சது ஃபார்ச்சூன் ஆயில் நம்பர் 1 ஆயில் இப்போ இலங்கையில் இருக்குது. அதுக்கு காரணம் வந்து இப்போ தொடர்ந்து 8 வருஷம் இலங்கையில் இருக்கிற நம்பர் 1 குக்கிங் ஆயில் இல்லாட்டி சமையல் ஆயில் வந்து ஃபார்ச்சூன் குக்கிங் ஆயில். இதுக்கு பதிலாக நம்ம வேற செய்கிறது தான் ஃபார்ச்சூன் சோயா, மெடோலி ஃபேட் ஸ்ப்ரெட், பொன்ரே, ஃபார்ச்சூன் ஃபார்ச்சூன் ஐசின் சுகர், இந்த மாதிரி நம்ம நிறையா சமையலுக்கு தேவையான பொருட்கள் தான் நம்ம கம்பெனியால் ப்ரொடியூஸ் பண்ணுறது. இந்த சமையலுக்கு தேவையான பொருட்கள் செய்யறதுனால நம்ம நினைச்சது நீங்கள் மாதிரி யங் ஜெனரேஷன் எடுத்து இந்த நம்ம கண்ட்ரிக்கு தேவையான முன்காலத்துக்கு வேண்டிய செஃப்மார்கள் இங்கே பில்ட் பண்ணுன்னு சொல்லி. අපි අවුරුදු 11ක් නැත්තම් 13ක් ඉස්කෝලේ ගියා. අපි ඉස්කෝලෙන් අස්සලා එළියට එනකොට ලොකු ප්‍රශ්නාර්ථයක් එහෙම නැත්නම් ක්වෙස්චන් මාක් එකක් ඔබටත් ඔබේ දෙමව්පියන්ටත් රටටත් තියෙනවා. අද ඒකට උත්තරයක් දෙනවා. ඒ උත්තරේ වෙනස්. අපි තුන්වෙනි පන්තියේදී අපිට ඉංග්‍රීසි උගන්වනවා ටීචර් ඇහිලා. ටීචර් අහනවා what is your ambition කියලා. මගේ ආන්සර් එක තමයි my ambition is to be a doctor, engineer, pilot, accountant, nurse, teacher, like that. කිසි කෙනෙක් කිව්වේ නැහැ I want to be a chef. අද chef guild එකත් සිරසත් පිරමිඩ් විල්මා ආයතනයට එකතු වෙලා ඔබලාගේ ඒ චෙෆ් කෙනෙක් වෙන සිහිනය
නයිට ආයතනයත් එක්ක එකතු වෙලා ඒ සිහිනය අපි රියැලිටි එකක් බවට පත් කරනවා. චෙෆ් විතරක් නෙමෙයි. චෙෆ්, බේකර්, ගෙස්ට් රිලේෂන් ඔෆිසර්, රූම් ඇටෙන්ඩන්ට්, රිසෙප්ෂනිස්ට්, හොටෙල් ඔපරේෂන් මල්ටි ටාස්ක් අපි ඕගලන්ට ගොඩක් අවස්ථා උදා කරනවා. මම සුබ පතනවා සියලු දෙනාටම දිනන්න කියලා. இந்த நிகழ்வானது ஏற்கனவே கூறப்பட்டது போல நமது இலங்கை நாட்டின் மாகாணங்களை உள்ளடக்கியதாக 10 பிரதேசங்களில் இப்படியான ஒரு நிகழ்வினை முன்னெடுத்து ஒவ்வொரு பிரதேச ரீதியாக ஒவ்வொரு மாகாண ரீதியாக சிறந்த 10 இளம் சமையல் கலைஞர்களை இனம் கண்டு மொத்தமாக 100 கலைஞர்கள் இனம் காணப்பட்டு அவர்களிலிருந்து 25 கலைஞர்களை ஒரு புலமை பரிசில் ஊடாக கற்கை நெறிக்கு ஈடுபடுத்தக்கூடியவாறான ஒரு நிகழ்வில்தான் இன்று நீங்கள் கலந்து கொண்டிருக்கின்றீர்கள். உண்மையிலேயே இது உங்களுக்கான ஒரு சிறந்த நாள். இன்றைய நாளை நீங்கள் மிகவும் நுணுக்கமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இது உங்களுடைய நாள். இன்றைய நாளில் ஒரு 10 பேர் இங்கிருந்து தெரிவு செய்யப்பட போகிறீர்கள். அந்த 10 பேருடைய எதிர்காலம் மிகவும் சிறப்பாக அமைய போகின்றது. அதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. அவ்வாறு இல்லாமல் அந்த 10 பேருக்குள் நீங்கள் தெரிவு செய்யப்படாவிட்டாலும் கூட இன்றைய நாளில் நீங்கள் இந்த பெற்றுக்கொள்கின்ற அனுபவம் நிச்சயமாக எதிர்காலத்தில் உங்களுக்கு ஒரு நல்லதொரு வழியை ஏற்படுத்தி தரும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடுகளும் இல்லை. உங்களுக்கு தெரியும், 18 வயதிலிருந்து 25 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் யுவதிகளை இந்த சமையல் கலை துறையில் வல்லுநர்களாக மேம்படுத்துவதற்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு நிகழ்வு இது. நம்ம எல்லோருக்கும் தெரியும், நாம் தனியாக பாடசாலை கல்வியை மாத்திரம் வெற்றிகரமாக பூர்த்தி செய்தவர்களால் மாத்திரம்தான் வாழ்க்கையில் வெற்றியடைய முடியும் என்று நாம் எண்ண தேவையில்லை. உங்களிடம் இருக்கின்ற திறன்களை வளர்த்து கொள்ளும் போதும் ஒவ்வொருவரும் தம்முடைய திறன்களை இனம் கண்டு அதை வளர்த்து கொள்வதன் ஊடாகவும் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். இங்கே ஏற்கனவே சொல்லப்பட்டது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ என்னை எடுத்துக்கொண்டீங்கன்னா, நான் ஒரு டிகிரி ஹோல்டராக இருந்தால், நான் ஒரு வெளிநாட்டுக்கு சென்று வேலை தேட வேண்டுமாக இருந்தால், இதை வைத்துக்கொண்டு நான் ஒரு நல்ல வேலையை அதுக்குரிய வேலையை எடுப்பதென்றது மிகவும் කෂ්ටமான ஒரு விடயம். අපි හැමෝම එකතු වෙලා අද දවස ගොඩක් සතුටින් ඉතාමත් හොඳින් ඔගොල්ලෝ අනාගතය අද දවස ඉවර වෙනකොට ඔගොල්ලන්ට හොඳ අනාගතයක් අපි ඔක්කොම එකතු වෙලා ලබා දෙන්න තමයි අපි ආවේ. ශ්‍රී ලංකා සූපවේදීන්ගේ සංගමය ශ්‍රී ලංකාවේ පටන් ගන්නේ 1992 වර්ෂයේ. ඒ වගේම ශ්‍රී ලංකාව අරගෙන ගිහිල්ලා තිනවා ලෝක සූපවේදීන්ගේ සංගමයට. මේ වෙනකොට ලෝකේ රටවල් 142ක් ඉන්නවා මේ සංගමයට. ශ්‍රී ලංකාව මේ ලෝක සූපවේදීන්ගේ සංගමේ රෙජිස්ටර් වෙලා තියෙන, කියන්නේ ලියාපදිංචි වෙලා තියෙන 37 වෙනි රට. මම මුලින්ම ස්තුතිවන්ත වෙනවා සූපවේදීන්ගේ සංගමයේ වෙනුවෙන් පිරමිඩ් විල්මා සමාගමට. පිරමිඩ් විල්මා කම්පැනි එකට අවුරුදු 20 ඇනිවර්සරි එකේදී ඒ කළමනාකාරීත්වය තීරණය කරනවා ශ්‍රී ලංකාවේ ඉන්න තරුණයින්ට කොහොමද අත හිත දෙන්නේ කියලා. ඒක තමයි පිරමිඩ් විල්මා සමාගම MTV channel සිරස නිවුස් ෆස්ට් එකත් එක්ක සම්බන්ධ වෙලා තමයි මේ වැඩසටහන කරන්නේ. ඒ වගේම ශ්‍රී ලංකාවේ සූපවේදීන්ගේ සංගමයත් මේකත් එක්ක එකතු වෙලා වැඩ කරනවා. දිස්ත්‍රික්ක 10ක ලංකාවේ තියෙනවා මේ වැඩසටහන. අපිට ගොඩක් අපි තෝරගන්නවා ලංකාවේ හොඳම ස්කූල් එකකට, ඒ කියන්නේ MW කල්නරි ස්කූල් එකට තමයි ලංකාවෙන් අපි දිස්ත්‍රික්ක 10කට ගිහිල්ලා තෝරගෙන අද 10 දෙනෙක්ව තෝරගන්න ඕනේ. අපි මේ 4 වෙනි වැඩසටහන. අපි ෆයිනල් එකට 100ක් ගන්නවා. එතකොට අපිට මඩ කලපුවෙන් අද 10 දෙනෙක්වත් ඕනේ. ඉතින් ඒ නිසා ඕගොල්ලන්ට දෙන අපිට මෙතන විශේෂයෙන්ම අපි තෝරගන්න 25ට ලංකාවෙන්ම අපිට හැමෝම කට්ටිය ඉන්න ඕනේ. ඉතින් අපි බලාපොරොත්තු වෙනවා අපිට සිලෙක්ට් කරගන්න අඩුම ගානේ මෙහෙන් අද 10 දෙනෙක්. ඒ වගේම ෆයිනල් එකනොත් අපිට මේ මඩ කලපුවට අඩු ගානේ 6 දෙනෙකුටවත් අපි ඒකට chance එක දෙන්න ඕනේ. ඒ වගේම මම ස්තුතිවන්ත වෙනවා ප්‍රියන්ත මහත්තයාටත්. මොකද ලංකාවේ හැම වැඩසටහනකටම එනවා. ඕගොල්ලන්ට මෙතනින් කවුරු හරි අද සිලෙක්ට් උනේ නැත්තම් ඕගොල්ලන්ට පුළුවන්
නයිට් එකත් එක්ක කොහොමද සම්බන්ධ වෙලා වැඩ කරන්න කියලා ඒකට අදාළ කට්ටිය ඇවිල්ලා ඉන්නවා. ඒ වගේම ලංකාවේ ප්‍රසිද්ධ ප්‍රවීණ සූපවේදීන් දෙදෙනෙක් ඉන්නවා. ඒ දෙන්නගෙන් උදව් ගන්න කතා කරන්න අපි කොහොමද ඉස්සරහට යන්නේ කියලා. එමෙන්ම ජාතික ආධුනිකත්ව හා කාර්මික පුහුණු කිරීමේ අධිකාරිය සංවිධානය කළ දේශනමාලාවක්ද මෙම වැඩමුළුවට අන්තර්ගත වුණා. நான் வந்துக்கிட்டு இங்கே உண்மையிலே பிரசிடேஷன் பண்ணுவதற்காக இந்த ஹோட்டல் சம்மந்தப்பட்ட கொஞ்சம் குறிய ஆக்கள் இருக்கிறது தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆனால் நிறைய பேர் பல துறையிலேருந்து வந்ததால நான் பொதுவான கொஞ்சம் விளக்கத்தை கொஞ்சம் குறிப்பிட்ட டைம் உங்களை கதைக்கலாம்னு நினைக்கிறேன். சரியான அதே போல் ஒவ்வொரு 25 மாவட்டத்திலையும் 25 காரியாலயங்கள் இருக்குது. அதில் நம்ம மட்டக்களப்பு காரியாலயம் இந்த இதாக தான் இருக்குது. கல்லடி கங்கால இருக்கிற மியூசிக் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. சரிதானே உண்மை நீங்கள் என்விக்கு சான்றிதழ் 3 முறையில் எடுக்கலாம். யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சாக்கள் ஒன்று நம்ம டெக்னிக்காலஜி போய் படித்து எடுக்கிறது. என்ன டெக்னிக்காலஜி பிடிஏ சில நைட்டா நிறுவனங்களில் போய் படித்து எடுக்கிறது. நம்ம போய் அங்கே பாடம் படித்து மற்ற ட்ரைனிங் எல்லாம் முடிச்சு எடுக்கிறது. சரி, இன்னும் 2 முறைகள் இருக்குது. முக்கியமான விடயம் தெரிஞ்சாக்கள் யாராவது இல்லை? ஓகே, முதலாவது சிபிடின்னு சொல்றது, அதாவது சென்டர் பேஸ் ட்ரைனிங். நாங்கள் ஒரு நிறுவனத்தில் போய் படித்து 6 மாதமோ இதோ ட்ரைனிங் முடித்து என்ன எடுக்கிற சான்றிதழ் தான் சிபிடி, சென்டர் பேஸ் ட்ரைனிங். ஒன்னொன்று இபிடின்னு இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரியாது. நாங்கள் பாடசாலையில் இடையில் நின்றது பிற்பாடு நிறைய பேர் யோசிக்கிறது, நாங்கள் டெக்னிக்கலிச்சோ வேற எங்கே இதுலேயோ நம்ம போய் படித்தா மட்டும்தான் நம்மளால மற்ற டைமில் நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு படிக்கையில் அண்ணம் என்ன சிந்திக்கிறோம். මෙහිදී පිරමිඩ් විල්මා නිෂ්පාදන උපයෝගී කරගනිමින් තරුණ තරුණයන්ගේ දැනුම මැනබැලීමේ අංකයක්ද සංවිධානය කර තිබුණා. මෙහිදී 100කට අධික සංඛ්‍යාවක සහභාගීත්වයෙන් පැවති වැඩමුළුව අවසානයේ තෝරාගත් විශිෂ්ට කුසලතා ලබාගත් 12 දෙනෙක් සඳහා ත්‍යාග සහ සහතික පත්‍ර ප්‍රදානය මෙලෙස සිදු වුණා. එසේම එම තෝරාගත් පිරිස ඉදිරි වටය සඳහාද සුදුසුකම් ලබා ගත්තා. තවද මෙම දක්ෂීන් වෙනුවෙන් ජාතික ආධුනිකත්ව හා කාර්මික පුහුණු කිරීමේ අධිකාරිය ඔස්සේ වෘත්තීය පුහුණු වැඩමුළුවක්ද ලබාදීමට කටයුතු කෙරුණා. இந்த ப்ரோக்ராம் பற்றின ஒரு தகவல் எங்களுக்கு ஒரு குரூப் மூலமாக தான் கிடைச்சது. இதில் வந்து நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுறோமா இல்லையாண்டது செகண்ட் இதாக இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட்டு இங்கே வந்து பார்ப்போம் என்ன மாதிரியான ஒரு அனுபவம் கிடைக்குது எங்கள்கிட்ட தான் நாங்கள் வந்ததுக்கான காரணம், மெயினான காரணம் அதுதான். இங்கே வந்தது பிறகு தெரியுது இப்படி ஒரு ப்ரோக்ராமில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணினா அடுத்த கட்டம் போகிறதுக்குரிய எவ்வளவு வழிகள் அவங்க ஏற்படுத்தி தாராங்கன்ற விஷயம் வந்துட்டு ஒரு ப்ரோக்ராமில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் வின் பண்ணினது பிறகு தான் தெரியுது. இப்போ நார்மலாக வந்துட்டு எங்கள்கிட்ட வந்துட்டு இப்போ டிஎஸ் ஆஃபீஸ் அளவு அந்த மாதிரி தான் எங்கள்கிட்ட அந்த இது மற்றது குக்கிங் வந்துட்டு எங்களோட வீட்டோடையே எங்களுக்கு முடிஞ்சது. இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்தது நோக்கம் இந்த ஷெஃப்பை பற்றின ஒரு விழிப்புணர்வு எனக்கு கிடைக்குமன்றதுக்காக தான் வந்தேன்னா. இங்கே இப்படி ஒரு போட்டியெல்லாம் நடத்தி என்னை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த மாடல் ரீதியாக 100 பேர் அப்படியே எடுக்கிற இருக்கி அந்த போட்டியில் நான் கலந்து கொள்கிற வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி. நான் இந்த அனுபவத்தை வச்சு என் தொழில் ரீதியாக முன்னேறதுக்கான ஒரு வாய்ப்பாக இது அமையும் என்ற நான் நம்புகிறேன். நல்லா ஒரு எக்ஸாம் வச்சு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வச்சு அதுக்கப்புறம் தியரி எக்ஸாம் வச்சு அதில் செலக்ட் பண்ணி எடுத்தாங்க. அந்த 10 பேரில் நானும் ஒரு ஆள். இது போல் இந்த ப்ரோக்ராமில் இன்னும் இது போல் இருக்கிற நிறைய பெண்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கி. இவங்க செஃப் மாற நிறைய ஆலோசனைகள் தந்தாங்க. நல்லா நல்ல சப்போர்ட்டாக இருந்தாங்க. அதால் இன்னும் இதை அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு நல்ல ஹெல்ப்பாக இருக்குது. செஃப் அண்ட் நிகழ்ச்சியை பற்றின அபிப்பிராயம் வந்து எனக்கு இது ஒரு டீச்சர் மூலமாக தெரிய வந்துச்சு. அவங்களால தான் இன்றைக்கு நான் இந்த போட்டிக்கு வந்தேன். எனக்கு பேக்கிங்கில் அனுபவம் இருக்கு, ஆனால் இந்த சமையல் இது வந்து இன்றைக்கு புது அனுபவமாக இருந்துச்சு. பயனுள்ளதாக இருக்கும். ஏனெண்டா சமையலை பற்றின இதுகள் கொஞ்சம் தெரிய வரும். இனி அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு இதாக அமையும்னு நினைக்கிறேன்.
විල්මා චෙෆ්ස් හන්ට් වැඩමුළු මාලාවේ අති සාර්ථක තවත් වැඩමුළුවක් සමගින් අපි අලෙත් හමුවෙමු. Pyramid Wilma Chef Hunt, the future of flavors.